குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/1/2026 வெள்ளிக்கிழமை, தை மாதம் 9ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் மதியம் 1:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:08 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 3:46 வரை பரிக்கம் பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 2:08 வரை பத்திரை பின்பு பிற்பகல் 1:30 வரை பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:08 வரை ஆயில்யம் பின்பு மகம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி பிற்பகல் 2:08 வரை கடகராசி, பிறகு சிம்மராசி 2:09 முதல். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்து வர மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? என்னென்ன சுப காரியங்கள் செய்யலாம்? எதை செய்தால் மன நிறைவு உண்டாக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும்? கடன்களை தீர்க்க உகந்த நாள். கிணறு வெட்ட நல்ல நாள். மரக்கன்று நட ஏற்ற நாள். மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:34 முதல் மதியம் 1:18 வரை மேஷ லக்னம். 1:19 முதல் 3:21 வரை ரிஷப லக்னம். 3:22 முதல் மாலை 5:32 வரை மிதுன லக்னம். 5:33 முதல் இரவு 7:41 வரை கடக லக்னம். 7:42 முதல் 9:43 வரை சிம்ம லக்னம். 9:44 முதல் 11:43 வரை கன்னி லக்னம். 11:44 முதல் காலை 1:48 வரை துலாம் லக்னம். 1:49 முதல் காலை 4 மணி வரை விருச்சக லக்னம். 4:01 முதல் 6:07 வரை தனுசு லக்னம். 6:08 முதல் 8:05 வரை மகர லக்னம். காலை 8:06 முதல் 9:49 வரை கும்ப லக்னம். காலை 9:50 முதல் 11:29 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை
எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். தன வரவை உண்டு பண்ணும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான தானியம் மொச்சை சுண்டல். மொச்சையை இந்த நாள் உணவில் பயன்படுத்தலாம். மாலை நேரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து சுக்கிர பகவானுக்குண்டான ஓரையான 8 முதல் 9 மணிக்குள்ளாக்க மாலையில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டாலும் மகாலட்சுமி கடாட்சம் சித்திக்கும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். சுக்கிர பகவானுக்கான தமிழ் மந்திரம்: சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக்க தருவாய், வள்ளி சுக்கர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே என்று வழிபட வேண்டும். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள்: வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன் பார்க்கும் பொழுது, லாபத்தில் இருந்து சந்திர பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்க. கோச்சாரத்தின்படி நண்பர்களோட வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சில சூழ்நிலைகள் வரலாம். ரொம்ப வெல் பிளான் பண்ணுவீங்க. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணணுன்ற மாதிரி ஒரு தீர்மானங்கள் இருக்கும். விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமான சூழ்நிலைகள்லாம் அமையும். அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன்னும் வாங்கணும்னு நினைப்பீங்க. பல ஏக்கர் அளவில் விவசாயம் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ப்ரீ பிளான் இருக்கும். உங்களுடைய பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். பொதுவாக எதையுமே கூர்மையாக ஆழமாக பண்ணி செய்யணும். மேலோட்டமாக எதையுமே நினைத்து செய்யாதீங்க. அதனால தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கூட பெருமளவு ஏற்படும். மேலோட்டமாக பார்க்கறதுனால சாதக பாதக நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்க. மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனலான விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்கிறதுனால எந்த யூஸும் இருக்காதுங்க. நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு தாமதமாயிட்டே இருக்கும், டிலே ஆகும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் சரி, ட்ராவல் டைம்லையும் சரி, தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்க. என்ன வேலைக்காக நீங்கள் செய்கிறீங்களோ, சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது சார்பான விஷயங்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சருக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஓரளவுக்கு ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அதில் எந்த விதமான குறையும் இருக்காது. வீட்டினுடைய தேவைகளை வெளிப்படையாக 2 பேருமே பேசி ஒரு சில நல்ல தீர்மானங்கள் எடுக்க போகிறீங்க. வழக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். குடும்ப பிரச்சனைகள் ஓரளவிற்கு முடிவுக்கு வருங்க. பழைய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. வரக்கூடிய விஷயங்களை நல்ல விதமாக எடுத்துகிட்டு செய்யறதுக்கான டேலண்ட் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது நல்ல படிக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும், ஃபார்வர்டுக்கு வரணுன்ற நிறைய நினைப்புகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மற்றவங்கிட்ட ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காதுங்க. நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக மற்றவங்க கிட்ட பேசுனா நடக்க வேண்டிய காரியங்கள் கூட நடக்காது, டிலே ஆகிட்டே இருக்கும். முக்கியமான நபர்களை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களில் புரிதல்கள் ஏற்படுங்க. புதுசாக சில பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸ்டாஃபுங்கிட்ட பேசும்பொழுது சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கோ உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் அவங்களோட போய் நீங்கள் பேசலாம். இல்லை ஒரு சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்கலாம். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போகாமல் இருக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான தொந்தரவுகள், நெருக்கடிகள் எதுவும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காதுங்க.
ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டே ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபேமிலிக்கான தேவைகள் நிறைவேறும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்பில் அவ்வப்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் படிக்கக்கூடிய விதத்தின் சூழ்நிலைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இருக்கணும். மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்குற விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. உறுதி அதிகமாக இருக்கணும். எதையுமே தைரியமாக செய்யறதுக்கு போல்டாக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது படிக்கிற விஷயங்களில் சில நேரம் மிகப்பெரிய ஒரு இமேஜினேஷன் கற்பனை அதிகமாக இருக்கும். ராகு பகவானோட சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையானது மிகப்பெரிய பெரிய கனவு லட்சியத்தை அடையறதுக்கான முழு முயற்சிகளாக இருக்கும். சில பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்கிறதுக்கான யுக்திகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு சில விஷயங்களை பேசுவீர்கள். உறுதி அதிகரிக்கும், தைரியம் பிறக்கும், போல்டாக இருப்பீங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாள். பரணியில் பிறந்தவங்களுக்கு அறிமுகங்கள் உண்டாக்கும். புதிய நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. சூழ்நிலைகள் ஒன்று போல இருக்காது, தினந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் போல் மற்ற நேரம் இல்லாதனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எத்தாஜிக்காக இருக்காதீங்க, எதையும் அலட்சியமாக நினைக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்ததாக அமையட்டும் என பிரார்த்திக்கிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். மேஷராசி அன்பர்களே, வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அவருடைய மூவிங்கானது இருந்துட்டு இருக்குங்க. லாபத்துக்கு வரப்போறார். இணையம் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி நல்ல அபிவிருத்தி டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொட்டி கிடக்கு. உங்களுடைய திறமைக்கு தீனி போடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர் உங்களை டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் உண்மையாகவே டேலண்ட் ஆனவங்களா, உங்ககிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஸ்டஃபிங் உள்ளவரா அப்படிங்கிறத வேறு யாராவது உங்களுக்கு எக்ஸாம் பண்ணி பார்க்கலாம். அது நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், வியாபாரத்துலேயும் சரி, ஒரு பெரிய பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் சரி, யாராவது உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய நாளாகத்தான் இருக்குங்க. தங்கம் சும்மா வராது, அதை சுட்டாதான் அதற்கு மதிப்பே அதிகம். தங்கம் சுட சுட தான் அதனுடைய தன்மைகள், மதிப்பு, மரியாதை உயரும். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள் தங்க குணம் கொண்டவங்க. உங்களுடைய நல்ல திறமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சில பரிசோதனையை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்களும் எல்லா எக்ஸாம்லையுமே பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்வர்டுக்கு வரக்கூடிய நாள்னே சொல்லலாம். சில நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. சென்சிட்டிவான விஷயங்களை கூட ரொம்ப சூப்பராக டேக்கிள் பண்ணுவீங்க. அப்சர்வேஷன் மிக மிக அதிகங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வருவீங்க. வீட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுவீங்க. யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது செய்கிறது உங்களுடைய குணமாக இருந்தால் கூட இந்த நாளில் இப்போ இந்த தேவை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது அது குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெவலப்மெண்ட், எஜுகேஷன் சம்மந்தமான உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்குமே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கான ப்ரமோஷன்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. நீங்கள் எதெல்லாம் சாதிக்க நினைக்கிறீங்களோ அந்த சாதனைகளை நிகழ்த்துறதுக்காக கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பு உங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெவலப்புக்கு பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பை நல்ல ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க போகுது. இதனால் வரையில் செய்ய முடியாமல் விடுபட்ட காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க. அதை வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் டைவர்ஷன் பண்ணிடுவீங்க. அந்த டேலண்ட் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அதிகம். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். பகையோடு இருக்கிறவங்க, எனிமீஸாக இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக மாறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய பேச்சில் எல்லாரையுமே வசீகரிப்பீங்க. மேரேஜ் பண்ணுறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு செலவுக்கு தேவையான பணம் கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயங்களை கைகூடி வரும். பொன் பொருள் ஆபரண சம்பந்தமான பொருட்களை வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. என்னென்ன தேவையோ அதற்குண்டான பொருட்களை மட்டுமே வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், குழப்பங்கள் அகலம். ஹெல்த், வெல்த் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. இறை வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள் வளர்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால
வசந்த பஞ்சமியாகவும் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாள் அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபாடு பண்ணுறது, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது, கோவிலில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது, இப்படி நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பூஜை வழிபாடுகளை செய்யும் பொழுது அதற்குண்டான மேன்மையான பலன் கிடைக்குங்க. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் தான் இந்த நாள் ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வழிபாடு பண்ணாலும், மகாலட்சுமி வழிபாடாக இருக்கட்டும், அம்பாள் வழிபாடாக இருக்கட்டும், அதற்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக வரும். தொழில் துறையில் முன்னேற்றத்திற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவும் ஒரு சில நல்ல விஷயங்கள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியத்தை சாதுரியமாக நடத்தி காட்டுவீங்க. எதெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணுறீங்களோ ப்ரீ பிளானாக, அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வரக்கூடிய பணம் உங்கள் கைக்கு கிடைக்குங்க. வருமானம் மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய அற்புதமான நாள். ஹெல்த் வெல்த் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். மனசுலையும் நிம்மதி இருக்கும். எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் செய்கிற ஒர்க்கு ரிலேட்டடாக ஜாப்ல ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பீங்க. ஆல் த பெஸ்ட். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன், கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அபூர்வமான சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள், முன்னேற்றகரமான நாள். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் அமைதி இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. வீடு மனை சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடி வரும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது தை மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைங்க. அதில் ரொம்ப விசேஷமாக தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி அம்பாள் வழிபாடுக்கு ரொம்ப ஆப்டான நாள். உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். உங்களுடைய வயதுக்கு ஒத்த தீபங்கள் ஏற்றலாம். உங்களுக்கு என்ன வயசோ அந்த வயசுக்குண்டான தீபங்கள் ஏற்றுறது ரொம்பவே விசேஷமானது. கோவிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய கோத்திரம், லக்னத்தினுடைய பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து வர்றது ரொம்ப விசேஷமானது. கோவில்களில் அதிகப்படியாக நெல்லிக்கனி இல்லைனாக்கா எலுமிச்சை பழம் வாங்கி கொடுத்து அதனை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குற மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கிட்டேயோ ஐயர்கிட்டையோ பட்டர்கிட்டையோ கொடுத்து அவங்க கிட்ட மூலமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் இப்போ மேலே சொன்ன இத்தனை பூஜை வழிபாடு முறைகளில் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் ரொம்ப பெரிய சக்ஸஸான மேனாக வருவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் பச்சை விளக்கு காட்டப்பட்டிருக்கு, க்ரீன் சிக்னல் கிடச்சிருச்சு. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் த்ரூ பண்ணிகிட்டே போகலாம். பிரேக்கப்பே இருக்காது. இந்த நாள் கோச்சாரத்தின்படி பலன்களாக பார்க்கும் பொழுது பிறருடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. எல்லாருடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். முகத்தில் ஒரு அழகு தேஜஸ் இருக்கும். அடிக்கடி உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பீங்க. நம்மளாலையும் முடியும், உங்களாலையும் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியுங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பீங்க. ரகசியத்தை பாதுகாக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். சில டெக்னிக்கல்ஸ், அதாவது ஃபுட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் என்னெல்லாம் சேர்க்குறீங்க, சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு மட்டுமே சீக்ரெட்டாக இருக்கும். அந்த ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த விஷயங்கள் செஞ்சாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களோட மட்டுமே இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிளில் கூட, காமரேட் சர்க்கிளில் கூட ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே ஏஸ்தட்டிக்காக இருக்கணும். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்ளோரியாக, கலர்ஃபுல்லாக, ஒரு மற்றவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் உங்களுடைய ப்ரெசன்டேஷன். மாறுபட்ட அனுபவங்கள்னால நிறைய பக்குவங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒன்று நினைப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் நடக்காது. இது ஏன் நடக்கலைங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, நம்ம என்ன தவறு பண்ணோன்றதை புரிஞ்சிட்டு செய்யும் பொழுது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாமே மிகச்சரியானதாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைகளும் சரியாக இருக்கும். மூத்த உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். பெரிய ஆஃபீஸ்க்கு அட்மினாக இருப்பீங்க. வெல் டேலண்ட், வெல் பர்சன் நீங்கள் மிதுனராசி அன்பர்கள். உங்களுடைய நாலேஜுக்கு குறையே இருக்காதுங்க. ஒரு சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுனால டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம்.
கடன் சம்பந்தமான சங்கடங்கள், சில பிரச்சனைகள் குறையும். எல்லோருடைய சப்போர்ட் இந்த டே கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட், ரிலேட்டிவ்ல, ஃப்ரெண்ட் சர்க்கிளில், காம்ரேட் சர்க்கிள் சப்போர்ட், இப்படின்னு எல்லாருடைய ஆதரவோடு உங்களுடைய வேலைகளை கவனிப்பீங்க. வேலையாட்களுடைய ஆதரவுகள் ஓரளவுக்கு திருப்தியை தருங்க. பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவுகள் இருக்குங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த டே உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப ரம்யமாக, மற்றவங்க ரசிக்கிற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த டே இருக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பெஷலி நல்ல வெல்லான ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். ப்ரில்லியண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுவீங்க. இதனால ஸ்கூல்லையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்குங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆக்டிடியூட்டில் ஈடுபடுவீங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, தியானம், யோகாசனங்கள் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பையும் திருப்தியையும் கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன், மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக அழகு கூடும். பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். ஒரு விருப்பங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கான சோர்சஸ் நிறையவே இருக்குங்க. ஆக்கப்பூர்வமான நாள், அனுகூலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பலவித சங்கடங்கள் அகலும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்கள், வேலையில புதுவிதமான சூழ்நிலைகள் சாதகமாக அமைய போகுதுங்க. எப்பவும் போல ஒரு நபர் இல்லாமல் வேறு விதமாக உங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க. உங்களுடைய விஷயங்களை அவங்களோட இணைச்சிக்குவாங்க. அட்டாச் பண்ணிட்டு உங்களோட ட்ராவல் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய போகுது. வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எல்லாருடைய ஆதரவும் உங்கள் பக்கம் இருக்கு. வெள்ளிக்கிழமை தினம், தை மாதம், வளர்ப்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப முக்கியமாக ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு இந்த நாள் நல்லது. மற்றும் குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. அன்னை ஸ்ரீ வராகி தேவியினுடைய வழிபாடுக்கு மிக மிக உகந்த நாள் இந்த நாள். ஆக கோவிலுக்கு சென்று தூப தீப ஆராதனைகள் செய்து அன்னை ஸ்ரீ வராகிக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நைவேத்தியம் செய்து அதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இந்த நாள் முடிந்த வரையில் மௌன விரதங்கள் இருப்பதால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி தனி மகத்துவம் பிறக்கும். உங்களுடைய வேலையில் செயல்பாடுகளில் ஒரு வெற்றி கண்டிப்பாக வரும். எப்படி உபவாசம் இருப்போமோ அதே போல் மௌன விரதத்தையும் 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது அவரவர்களுக்கு முடிந்த நேரத்தை தேர்வு செய்து நீங்கள் மௌன விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். மௌனத்தை தவிர ஒரு மாமருந்து இல்லை என்பார்கள். ஆக இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த விரதங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், கஷ்டங்கள் அகலும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது பிறருடைய விஷயங்களில் அதிக கவனமாகவும் செயல்படுவீங்க. கடகராசி என்பர்கள் குடும்பத்தை மிக அழகாக கொண்டு போவதில் நீங்களே வல்லவர்கள், உயர்ந்தவர்கள், நாளும் தெரிந்தவர்கள் என்று சொன்னால் தப்பில்லை. தாய் உள்ளம் உங்களுக்கு அதிகம் உண்டு. வெளியே கடுமையாக பேசினாலும் மனதிற்குள் மிக மிக சாஃப்டான ஒரு கேரக்டர்னா அது கடகராசிக்காரங்க தான். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாருக்குமே ஒரு புதிதாக இருக்கும். வெளி வட்டாரங்களில் ஒரு புதிய அனுபவங்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்றவர்களை அனுசரித்து போகிறதும் உங்ககிட்ட இருந்த நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி நிலை ஏற்படலாம். மூத்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. மனசில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் உண்டாக்கும். உங்களுடைய துணைவரோட சிறு இடங்களுக்கு போகிறதும் ட்ராவல் பண்ணுவீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வெள்ளிக்கிழமை தினம் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டை அலங்கரிப்பது, தூய்மையாக வைத்துக்கொள்வது, இந்த நாள் கல்லுப்பு வாங்கி வைப்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும், வருமானத்தை கொடுக்கும். கூட பிறந்தவங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய பிளட் சர்க்கிளில் உங்களுக்கு நல்ல ஹெல்த், வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மகத்துவம் பிறக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மத்தியானம் 2 மணி வரைக்கும் டிராவல் ஆகிட்டு இருக்கார். ஆக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கு. பூசம், புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது. ஏன்னா பொதுவாக சந்திராஷ்டமம்னாலே நிறைய மைண்ட் ஆசோலேஷன் இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும். ஒரு மனநிலை உங்களுக்கு ஒரு நிலையாக இருக்காது. அங்கும் இங்குமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாவீங்க. ரொம்ப டேலண்டான பர்சன் தான் நீங்கள். அதிலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க,
இன்டர்நெட் வேலை பார்க்குறவங்க, ஐடி துறைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போராட்டமான சில கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும். அதில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த டேவை. உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, சரியான விஷயங்கள் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். தெரியாத விஷயங்களை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க. இந்த நாள் ரொம்ப பொலைட்டாக பர்ஃபெக்டாக உங்களுடைய வேலையை பார்க்குறது நல்லது. ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சரி ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது கடகராசி அன்பர்கள். அதிலும் சொன்ன மாதிரி ஆயிலம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப பி கேர்ஃபுல். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டே உங்களுக்கு ஒரு நியூவாக இருக்குங்க. தினம் சூரிய உதிக்கிற நாள் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் மாதிரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு புது விஷயத்தை செய்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு தாராளமாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னென்ன வேலைகள் எப்படி செய்யணும், எந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அதாவது பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மதியம் 2:20 வரையிலுமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த ஆஃப் டே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய சுய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம், புது விஷயங்களை யோசிக்கலாம். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்குது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுதுங்க, கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் தை மாதம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி. இந்த நாள் அன்னை ஸ்ரீ வராகி தேவி வழிபாடு ரொம்பவே நல்லது. அன்னை வராகி தேவிக்கான காயத்ரி மந்திரங்களை சொல்கிறது, மூல மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுறது, சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லலாம், இல்லைனாக்கா யூடியூப்லேயும் நீங்கள் கேட்கலாம். அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி மிக உகந்தது. விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 7th பிளேஸில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். 7th 8th போக போகிற மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 2:20 மேலே மகன் நட்சத்திரக்காரங்க சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கு. ஆக இந்த டே 2 நாளைக்கு நீங்கள் ரொம்ப அமைதியாக கேர்ஃபுல்லாக உங்களுடைய விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. பொதுவாகவே சந்திர பகவான் மறையும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில். சந்திராஷ்டமம் வராமல் யாராலையும் தடுக்கவும் முடியாது. வந்தால் என்ன செய்யணும், அந்த நாளில் எப்படி கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது எப்படி, இதை பற்றி தான் நீங்கள் கோச்சார பலனாக நீங்கள் டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸில் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த விதங்களில் பார்க்கும் பொழுது வழிபாடு செய்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உடற்பயிற்சி யோகாசனம் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு பிளானட்ஸினுடைய தாக்கங்கள் அவ்வளவா இருக்காது, குறைந்த அளவு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆக கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கருணையோட இரக்கத்தோட பணம் கொடுக்காதீங்க. கைமாறாக கேட்பாங்க. அப்படி பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு திரும்ப வருமானது ஒரு டவுட்டு தான். யார் எப்படிப்பட்டவங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக கூட பின்னாடி போய் வேலை செய்யலாம். மற்றவங்களுடைய குணத்தை தெரிஞ்சுட்டு செய்கிறது அப்படிங்கிறது ஆகாத காரியம். கூட இருக்கிறவங்களே சில நேரங்களில் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். வேலைக்கு போகக்கூடியவங்க, உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள், ஸ்டாஃப் கிட்ட பேசும்பொழுதும் சரி, அவங்க கிட்ட ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கனாலும் அவங்களுடைய குணநலனை தெரிஞ்சுட்டு செய்யணும். சோம்பல்தனம் அதிகமாக இருக்குங்க, சுறுசுறுப்பு இருக்காது, சோர்வாக இருப்பீங்க, உங்களுக்குள்ளேயே மந்தத்தன்மைகள் இருந்துட்டு இருக்கும். எவ்வளோ நிறைய வேலைகள் இருக்கும், ஆனால் அந்த வேலையில் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. சிம்மராசி அன்பர்கள் எப்பொழுதுமே கெத்தாக இருக்கணும்னு நினைப்பீங்க. சில நேரங்கள் தான் அது சாத்தியமாகும். உங்களுக்கு கோச்சாரத்தின்படி அஷ்டம சனியும் நடந்துட்டுருக்கிறதுனால போதா குறைக்கு 8லேயும் உங்களுக்கு சனி பகவான் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ள மனசில் ஒரு போராட்டமாக இருக்கும். சந்திர பகவான் 8ல் இருக்கார், அதிலும் அஷ்டம சனி. இந்த 2மே சமாளித்து வெளியே வர்றது மிகப்பெரிய போராட்டம். இந்த நிலையில் நீங்கள் அமைதியும் பொறுமையும் நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்க. வியாபாரம் செய்கிறவங்க, முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நபர்கள்கிட்ட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களுடைய விஷயத்தை அவுட் பண்ணுங்கள். தெரியாத விஷயங்கள், தெரியாத நபர்களிடம் போய் சிக்கிக்காதீங்க. திடீர் செலவுகள் உண்டாக்கலாம், திடீர் பயணங்கள் ஏற்படும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப மூட் ஸ்விங் ஆகுங்க. ஒரு டேலண்ட் இருந்தால் கூட உங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது.
சாதிக்கணும்னு நினைப்பீங்க, செய்ய முடியாமல் இருக்கும், நேரம் போதாது, செஞ்ச வேலைகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க, மனக்குழப்பத்துக்கு அதிகமாகும். தம்பதியர்களுக்குள்ள உங்களுக்கு போதுமான ஒரு நிலைப்பாடு இருக்காது, மன நிம்மதிங்கிறது இருக்காது, ஒரு விதமான குழப்பத்தோடவே இருப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இது சொல்லக்கூடிய விஷயங்கள். பூரத்துக்கோ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அந்தந்த நேரம் வரும்பொழுது சந்திர பகவான் நகரும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த சங்கடங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ரேயர் பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, விளக்கேற்றுங்க, ஒரு விதமான தயக்கங்கள்லாம் விடுபடுங்க, ரிலீவ் ஆகும், ரெக்டிஃபை ஆகும். மனசில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. இணையம் சம்பந்தமான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பொதுவாக இருந்தாலும், சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், இந்த நாள் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது ஒன்று நடக்கும். பொறுமையாக நிதானமாக சிந்திக்கணும், விவேகமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களை அதிகம் மனதில் போட்டு குழப்பம் வேண்டாம். படிக்கிறவங்க நேரத்தை மிகச்சரியாக அனுசரித்து நடக்கிறது விசேஷம். தேவையில்லாத எண்ணங்களை போட்டு யாரிடத்திலும் ஷேர் பண்ணாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தினந்தோறும் குளிக்கும் பொழுது ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு குளிச்சா தீய எண்ணங்கள் ஏற்படாது, நெகட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட வராதுங்க, பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இந்த நாள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்கள் விநாயக பெருமானை கண்டிப்பாக வழிபடணும். கேத்து பகவான் ராசியில் இருக்கிறதுனால சில கிரகங்கள் பொசிஷன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக அகைன்ஸ்டாக இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சியும் சில நேரம் பாதிக்கப்படலாங்க. நிறைய சிவ வழிபாடு பண்ணுறது, விநாயக பெருமான் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா சிவசூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொண்டால் உங்களுடைய வேலைகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தித்து இருக்கணுங்க, கவனமாக செயல்படணும், அலட்சியம் இருக்கக்கூடாது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், திட்டமிட்டுறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, பிளானிங் படி ஒரு சில காரியங்கள் நடக்காமல் போகலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அமைதியும் நிதானம் பொறுமையாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்களை, வியாபாரம், உத்தியோகங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரிடத்திலும் பணத்தை நம்பி கொடுக்காதீங்க. அம்மன் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களை ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பொசிஷன், பிளானட்ஸினுடைய நிலை எப்படி இருக்குது, என்ன கிரகங்கள் யாரை பார்க்குறாங்க, அவங்களுடைய அமைப்பை வச்சு பார்க்கலாங்க. இன்றைய ராசி பலனை நீங்கள் டெய்லியுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு உண்டானபடி உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸு, மந்த்லி அப்பப்போ வரக்கூடிய டிரான்சிட் சார்ந்த கிரகங்கள் என்ன, யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ஹெல்த் வெல்த் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, டே பை டே நடக்கக்கூடிய பூஜை வழிபாட்டு முறைகள், பரிகாரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதனால் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறது, வில்வ இலைகளினால் அர்ச்சிப்பது, அலங்கரிப்பது ரொம்ப விசேஷம். உங்களுடைய அதிபதி புதன் பகவானுக்கு உண்டான பத்தினி தான் ஸ்ரீ மகாலட்சுமி. தை வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிலும் வளர்ப்பிறை பஞ்சமி தேதி வர்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது கன்னிராசி அன்பர்களுக்கு. ராசியினுடைய 7ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய டிராவல் இருந்துகிட்டு இருக்குது. 6th-லேருந்து 7th பிளேஸ்க்கு டிரான்சிட் ஆக போகிறார். ஆக கோச்சாரத்தின்படி பார்க்கும்பொழுது மனசில் எண்ணங்கள் புதுசாக வெளிப்படலாங்க, சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், பொதுவான காரியங்களில் ஈடுபாடு இருக்கும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th பிளேஸில் இருக்கார். ஆக கடன் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஒரு சிலர் பண நெருக்கடியை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு கவலை இருக்கும், ஒரு பீடிகையும் வரும், பயம் வரும். இந்த ப்ராப்ளத்திலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கான வழிபாடை தாங்க நீங்கள் செய்யணும். மகாலட்சுமியை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நீங்கள் அவர் சரணாகதி அடைஞ்சாலே உங்களுடைய கடன் பெரும்பாலும் குறையும். எதிர்பாராத வகையில் செலவுகள் வரதுனால கையில் இருக்கக்கூடிய இருப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. பண தேடல்கள் நிறைய இருக்கும். செய்யக்கூடிய வேலையிலையும் வருமானத்திற்காக சில போராட்டங்களாக இருக்கும். வியாபாரத்தில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு
சந்திர பகவானை தினந்தோறும் நீங்கள் தியானம் பண்ணணும். இல்லை உங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாலே சந்திர பகவானோட அனுகிரகம் கிடைக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும், அனுசரணையான போக்கு உண்டாக்கும். மூத்த நிலையில் இருக்கிறவங்க உங்களுடைய ஏஜில் பெரியவங்களாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பாஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல அனுகூலமாக உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். நிறைய விதங்களில் உங்களுக்கு பாராட்டுகள் வரும். எல்லோருமே உங்களை தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய அமைப்பு இருக்குது. மூத்தவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். போட்டித் தேர்வுகள் தொடர்பான முயற்சிகளில் டெவலப்மெண்ட் கிடைக்கும். வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மேலே சொன்ன மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. நெய் தீபங்கள் வீட்டிலும் சரி கோவில்களிலும் 2 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அதற்கேற்ற பலன் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. ஹெல்த் நல்லாயிருக்கும், வெல்த் நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு காம்படிஷன் பெரிய அளவில் இருக்காது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நாலேஜ் இருக்கும். எக்ஸாமில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி எக்ஸாமையும் எழுதுவீங்க. ப்ரீ எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ப்ரீ போர்டு எழுதுவீங்க. ஒரு காம்படிட்டிவில் எப்படி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத இந்த ப்ரீ போர்டு எக்ஸாமில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணுவீங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெரும்பாலுமே ஹெல்த் நல்லா இருக்குது, வெல்த் நல்லா இருக்குது, உங்களுடைய சொசைட்டி நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்க போகுதுங்க. மூத்தவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு இனிக்கும். குடும்ப விஷயங்களை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க. அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி என்னங்கிறத திங்க் பண்ணி செயல்படுறதுல நீங்கள் தான் கிங் மேக்கர்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்கள் ஃபேமிலிக்கு உண்டான சப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும் நாள். வீட்டில் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வீங்க. இயல், இசை, நாடகங்கிற மாதிரி 3 கலைகளிலுமே முத்தாய்ப்பான விஷயங்கள் இருக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். சாதுரியம் மிகுந்த நாள். பேச்சு திறமை அதிகரிக்கும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். உங்களை மிஞ்ச ஆள் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு நல்ல சிந்தனைகள் வெளிப்படலாம். அதிருஷ்ட திசை கிழக்கு. அதிருஷ்ட எண் 5. அதிருஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண நெருக்கடிகள் ஏற்படும். பெரிய பிரச்சனைகள் இருக்காது, சமாளிச்சுக்குவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். தெய்வ பலம், தேக பலம் அதிகமாகுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன் பார்க்கும் பொழுதுங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது லாஸ்ட் டேல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எல்லோரோடவும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டாக பேசுவீங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எதிர்பாராத வகையில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு. மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு அமைதி இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்குங்க. தை வெள்ளிக்கிழமை நாளுங்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே மியூச்சுவலாக இருக்கும். ஒற்றுமை அதிகமாக இருக்கும். எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒரு மியூச்சுவலான விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்கும். கஸ்டமர் சர்வீஸை ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும். பணத்துக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக ஃபாஸ்ட் மூவிங்காக பண்ணுவீங்க. அதிலும் பணத்துக்காக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு சில கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான சில பொருள் வாங்கிறதுக்கு, வழிபாட்டு முறைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் தேவைப்படுதுன்னா அந்த பணம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சேருங்க. ஒரு சில அற்புதங்கள் நடக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஹாவ் அ கிரேட் டேவாக இருக்க போகுது. உங்களுடைய பழைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. மன தெளிவு இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு சில சாதகமான சூழ்நிலைகள் எல்லாமே ஃபேவராக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே பிளானட் பொசிஷன் எப்படி ட்ராவல் ஆகிட்ருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, படிப்பில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் காமரேட் சர்க்கிள்லையுமே எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பீங்க. கூட படிக்கிறவங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். ஃபேமிலி டிஸ்கஷன் கூட நடக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்களை கேட்டு சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு செய்வீங்க. பழைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க.
பணத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. செலவுகளை குறைச்சிக்கோங்க. சிக்கனமாக இருக்கிறது எப்படி, பணம் சேமிப்பு பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸை மாற்றிக்கிறதும் ஆடை ஆபரணங்களை மாற்றிக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படலாங்க. ஒரு சில நபர்களுடைய சந்திப்பு, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிற மாதிரி சில சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரதும் ட்ராவல் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஃபுல்ஃபில்லாக, நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்குங்க. நிர்வாக ஆற்றல், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு இருக்கக்கூடிய முழு டேலண்ட்டை அவுட் பண்ணுவீங்க. நீங்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. அதற்கான நாள் வந்துருச்சுங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹம்பிளாக, பொலைட்டாக, ரெஸ்பெக்டாக பேசுவீங்க. உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு, தனித்துவம் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணும். பணத்திற்குண்டான சில முதலீடுகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்கலாங்க. ஒரு சில காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுக்குள்ள இன்வால்மெண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த நாள் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்க போகுதுங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களுடைய செயல்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பவுண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய உத்தியோகங்களில் ஸ்டாஃப்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புது புது விஷயங்களை இன்னோவேட் பண்ணுவீங்க. கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கணுன்ற மாதிரி ஆசைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழிலை பற்றி தான் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகளுடைய தேவைகளுக்காக சில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும், அவங்களுடைய ஸ்டடீஸ்க்காக ஃப்யூச்சர் பிளானிங்கை எடுத்து செய்வீங்க. ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டேவாக இருக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு. வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷனை நிறைய பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்போடு செய்கிறவங்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சி, நிறைவு, சந்தோஷம் இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. ரியலைஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைச்சிக்கிறதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பேரண்ட்டுடைய பாண்டிங் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸு, உடன் பிறந்தவங்க எல்லாருடைய ஆதரவும் இந்த நாள் இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரம், தொழில் சம்மந்தமான விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த வேலைகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக 100% உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக நடக்க போகுது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய போகுது. மனசில் நிம்மதி பிறக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கோபதாபங்களை குறைச்சி பொறுமை நிதானத்தோட இருங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் பானகம் வச்சு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா கடன்ல இருந்து 100% வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, வளர்ப்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால அன்னை ஸ்ரீ வராகி தேவி வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்குங்க. கௌரவமாக இருப்பீங்க. எல்லோருடைய ஆதரவு உங்கள் பக்கம் அதிகமாக இருக்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய மிக சிறப்பான நாள் வளர்ப்பிறை பஞ்சமி திதி. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது கோச்சாரத்தின் படி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். அதாவது ஃபேவரபிளாக இருக்காது. வித்தியாசமான கற்பனைகள் வரலாம். எதிர்மறை எண்ணங்கள் வரும். தேவையில்லாத மனங்கள் அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனதில் புரிதல் இருக்காதுங்க. யாரிடத்துல எப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் மேன். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு இது ஆப்போசிட்டாக நடக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது 3 கிரகங்களினுடைய சேர்க்கையோட ராகு பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். அவர் நாளைக்கு மத்தியான நேரத்துக்கு மேலே தான் உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு டிராவல் ஆகிறார். அதுவரையில் உங்களுக்கு சின்ன சின்ன மன கிளேஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க. ஓ, பிளானட் பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி ஒரு சங்கடம் இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே இது சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதில் நம்பிக்கை வரும். அதற்காக தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்லப்படுது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தினந்தோறும் டெய்லி ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே பை டே நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள், வான்மண்டலம் நடக்குது இல்லையா, பிளானட்டுடைய நகர்வு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்ஃபில்லாக 100%ஓட தெரிஞ்சுக்கலாங்க.
அதற்காக தான் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு சொல்கிறது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி தேதி. இப்போ சொல்லக்கூடிய வழிபாடு முறை சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். காலையில் எழுந்தீங்கன்னா நிம்மதியாக வீட்டுக்கு போய் தூங்குவீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இடையிறாது. எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், அந்தந்த நாளில் வரக்கூடிய திதி தேவதைகளை வழிபடணும். அதே மாதிரி திதி வார யோக கரண நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சாங்கத்தை டெய்லியும் நீங்கள் வழிபடணும். 5 முறை இந்த பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. பஞ்சபூதங்களை வணங்குங்க, இயற்கை அன்னையை வணங்குங்க, பிரபஞ்சத்தை வணங்குங்க. இவங்களை வணங்கினாலே நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு எல்லாமே கட்டாயிடுங்க. கிட்டேயே வராது, தோஷங்களே வராது. உங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். ஜனனே ஜன்ம சௌக்கியானாம் வர்தனே குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜன்ம பத்திரிக்கா. உங்களுடைய பதவி பூர்வ புண்ணியத்தை பொறுத்து தான் இந்த பூமியில் நீங்கள் கிடைக்கக்கூடிய நன்மை தீமை. ஆக எப்பொழுதும் நல்லதாக அமையறதுக்கு அன்னை ஸ்ரீ வராகி தேவியை நீங்கள் வழிபடுங்க. பஞ்சமி தேதி ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்டில் வராகி யந்திரம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை விக்கிரகம் வச்சு வழிபடுறீங்கன்னா, பால் தேன் இளநீர் பஞ்சாமிரதங்களால் தேவிக்கு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. வராகி தேவியை வழிபடுறவங்களுக்கு மந்திர சித்தி வாக் சித்தி கிடைக்குமாங்க. இந்த தேவியை பூஜிக்கிறவங்களுக்கு செய்வினையே அண்டாதுன்றது நம்பிக்கை. வராகிய வாசனை பூக்களால், குறிப்பாக சிகப்பு நிற மலர்களால் பூஜிக்கிறது விசேஷம். கருப்பு உளுந்தில் செய்த வடையும் மிளகு சேர்த்த தயிர் சாதமும் சக்கரவள்ளி கிழங்கு சுக்கு சேர்த்த பானகம் வராகி தேவிக்கு ரொம்ப சிறப்புக்குரிய நைவேத்தியங்களாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. இந்த அம்மனுக்கு உகந்த தீபம் எது தெரியுங்களா? தேங்காய் தீபம் தாங்க. வராகி அம்மனை வழிபடுறவங்க வராகி அம்மனுக்கு உகந்த தீபம் எது தெரியுங்களா? தேங்காய் தீபங்க. எனவே வராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு இந்த நாள் தங்களோட இல்லத்தில் தேங்காய் தீபம் ஏற்றி வேண்டுதல்களை வராகி அம்மனிடம் முன்வைக்கலாம். கோவில்கள்லையும் இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கோங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இன்டர்நெட் சம்பந்தமான துறைகளில் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றமான சூழல் வரலாம். செயல்களில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வண்டி வாகன பயணங்களில் ரொம்ப பொறுமை நிதானம் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மியூச்சுவலாக இருங்க. வீட்டில் ஒத்துமை ரொம்ப அவசியம். வீண் பேச்சு வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க சிந்தித்து செயல்படுங்க. மனசு நிறைந்த நாளுங்க. நீங்கள் இந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்க. அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது பொருந்தும். ஸ்கூல் போகிறவங்க தானே வழிபாடலாமான்னா கண்டிப்பாக வழிபடணும். வாக் சித்தி கிடைக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல அறிவு வளரும். அன்னை வராகி தேவி ஆனவள் பூமாதேவி, பூமிக்காரகி சக்தி. ஆகவே அம்பிகை வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக்குங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய மனசை தளர விடாதீங்க, தைரியமாக இருங்க. வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை லாபகமாக கையாண்டாலே போதும். வீட்டில் பேரண்ட்டுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. பெரியவங்களை வணங்குறது தினம் தினம் நல்லது. தேவையில்லாத பணத்தை வெளியிடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஏற்ற நாள் அல்ல. கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையறதுக்கு இந்த வழிபாடு முறை ரொம்ப ரொம்ப சிறப்பு. லக்கி டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேற்கு வெஸ்ட். அதிருஷ்ட எண் 8, அதிருஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நட்சத்திர பலன் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன், கொஞ்சம் இல்லைங்க நிறையவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நட்சத்திராதிபதி 8th பிளேஸில் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால பெரியவங்களை நீங்கள் ரொம்ப ஒபே பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிறது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக அனுபவங்கள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிந்தித்து செயல்படுங்க, கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கேர்ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. மைண்டு டைவர்ஷன் இருக்கக்கூடாது. வழிபாடு செய்யுங்க, தெய்வத்தை வணங்குங்க, நல்லதே நடக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமைங்க, தை மாதம், வளர்பிற பஞ்சமி தேதி. ரொம்ப சூப்பர்பான டேன்னு சொல்லலாம். ரொம்ப சுப்பீரியரான பலன்கள் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ கடாட்சம் நீங்கள் பெற வேண்டும், தெய்வ அனுகிரகம் இருக்கணும், வீட்டில் தெய்வ வாசம் இருக்கணும்னா அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சகல பிரச்சனைகள் தீரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பஞ்சமி திதி மிக மிக விசேஷங்க. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு தை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. ஓ மகா தேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகே தன்னோ லக்ஷ்மி பிரசோதியாத்தன் வழிபடுங்க. உங்களை தேடி பண வரவு கிடைக்கும், செல்வம் சேரும், செல்வாக்கு அதிகரிக்கும்.
பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து, கௌரவமாக இருப்பீங்க. தெய்வத்தினுடைய குழந்தைங்க நீங்கள். ஆக உங்களுக்கு எப்பவுமே பெருந்தன்மையான மனசு, நல்ல குணம், நல்ல மனம், நல்ல எண்ணங்கள் உண்டாகும். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு 3rd பிளேஸில் சந்திர பகவான், உங்களுடைய அஷ்டமாதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, 3rdலேருந்து 4th மூவ் ஆகிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான வீட்டுக்கு அவர் என்ட்ரி ஆக போகிறார். இதனால் உங்களுக்கு பலன்கள் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இயந்திரம் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன்ஸ்க்காக இம்பார்ட்டண்ட்டு நிறைய கொடுப்பீங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் மிஷினரிஸ் ரிப்பேர் ஆகலாம். அந்த ரிப்பேரை சரி செய்யறதுக்கான வேலைகள் நடக்கும். அது வீண் செலவுகளாக இல்லாமல், விரயங்களாக இல்லாமல், ஏதோ தேவைக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு கிரீஸ் போடுற மாதிரியோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன சிம்பிளான ப்ராப்ளமாக முடியறதுக்கு நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இயந்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரத்துக்கு அது ரொம்ப செலவு இல்லாமல் சிம்பிளாக எக்கனாமிக்கலாக உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக முடியறதுக்கு இறை வழிபாடு செய்யுங்க. காலையிலேயே துவங்குங்க. எதிர்பாலின மக்கள்னால அனுகூலம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. வீட்டில் பெரியவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். பேச்சில் ரொம்ப தைரியம் இருக்குங்க. சம்பாதிக்கிற மாதிரி தான் உங்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும். அதே மாதிரி ஸ்பீச்சராக இருக்கக்கூடியவங்க, கோவில்களில் நிறைய சொற்பொழிவு பண்ணக்கூடியவங்க, ஸ்காலராக இருக்கிறவங்க, ஆர்கியூமெண்ட் எந்த விஷயங்கள்லையுமே இந்த நாள் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப பொலைட்டாக, ஹம்பிளாக, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நடக்கணும். கணவன் மனைவி 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. உங்கள் ஃபேமிலியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. மௌனத்தை கடைப்பிடிங்க. அமைதியாக இருக்கிறது வேற, மௌன விரதமாக இருக்கிறது வேறு. எப்பவுமே மனதை அமைதிப்படுத்தணும். புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரலாம். தேடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெருந்தன்மையான நிலையை கொடுக்கும். மனசில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றலாம். அட்மினில் இருக்கிறவங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, தனித்திறமைகள் புலப்படக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளுடைய செயலுக்கு துணை இருப்பீங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி டாக்டர் படிக்கிறவங்களுக்கு, மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கும் சரி, ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் சரி, படிச்சுக்கிட்டே ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல பாசிட்டிவான நியூஸ் கிடைக்கும். குட் நியூஸ் கிடைக்க போகுது. செய்கிற வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எஃபர்ட் இருக்கும், உழைக்க வேண்டியதாக இருக்கும். மாணவ மாணவிகள் நார்மலாக படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். படிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இரவில் தூங்காமல் கூட படிக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரலாங்க. அதிகமாக ரெஸ்ட்டும் எடுப்பீங்க. எப்பயாவது உட்காரலாமான் இருக்கும். வேலை முடிச்சா எப்படா உட்கார போகிறோன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். கிரகங்களினுடைய சஞ்சாரம் தாங்க இவ்வளவுமே. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தேடல்கள் கை கொடுக்குங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ற யோசனை இருக்கும். அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறத அனலைஸ் பண்ணணும். பெரிய பெரிய நிபுணர்கள், ஒரு டெக்னீஷியன்ஸோடையும் அல்லது பணத்திற்குண்டான விஷயங்களை வர்த்தகத்தில் இருக்கிறவங்களோட கலந்து ஆலோசிக்கணும், இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலனை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் செயல்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாம் தனக்கு தெரியும்னு இருக்காதீங்க. விநாயகர் பெருமானை வழிபடுறது நல்லது. உங்களுடைய நட்சத்திராதிபதி கேத்து பகவான் மிகச்சரியாக 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, பாக்யஸ்தானத்தில். ஆக தந்தை வழியில் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் வரும். அவங்களோட நீங்கள் பேசுகிறக்கூடிய விஷயங்களை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் இனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்குன்னு வழிபடுங்க. 108 தடவை சொல்லுங்க. சொல்ல சொல்ல தாங்க இறைவனுடைய ஆசி கிடைக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும். ஓம் எனும் பிரணவம் உங்களை காக்கட்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட் சப்போர்ட், ரிலேட்டிவ்ஸில் சப்போர்ட்டு, உங்களுடைய ஒய்ஃப் சப்போர்ட்டு, இல்லைன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்கள். கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எதை செய்தாலும் சரியாக செய்யணும்னு நினைப்பீங்க. மனசில் நிம்மதி பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். மேலே சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமை தினம் உங்களுக்கு நிறைய விஷயத்த வாரி கொடுக்க போகுதுங்க.
தனமழை பொழிய போகிறாள், கனகதாரா மாதிரி செல்வமழை பொழிய போகிறாள் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு கூரையை பிச்சுட்டு கொடுக்குங்கிற மாதிரி ஒரு சுப பலன்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுது. வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதிய விஷயங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய சிந்தனை ரொம்ப மேன்மையாக நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த கட்ட நிலைக்கு உயருவீங்க. ஃப்யூச்சர் பிளானிங் எல்லாமே சக்ஸஸாக நடக்குங்க இந்த நாள். மற்ற நாட்கள் எப்படி இருந்ததோ உங்களுக்கு, ஆனால் இந்த நாள் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக நடக்கும். 4 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு ராசியில் இருக்கு. வழக்கு சம்பந்தமான தீர்ப்புகள் சாதகமாக வரும். கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய நன்மைகள் மிக அதிகம். காரணம் 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கார். பிள்ளைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் அகலும். எல்லா காரியத்தையுமே நீங்கள் முன்னணி நடத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். பல பல நல் வாய்ப்புகள் அமைய போகுது. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆவீங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ஃபுட்டு கிடைக்கும். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதிலும் அன்னை வராகி தேவியை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறதுக்கான வழி கிடைக்குங்க. என்ன வழினே தெரியாமல் திக்கு முக்காடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரத்துக்கு அம்பாள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. தை மாதத்தில் வரக்கூடிய மிக அற்புதமானது சுக்லபக்ஷ பஞ்சமி, அதாவது வளர்பிறை பஞ்சமி. இந்த நாள் அம்பாளுக்கு சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது, அகண்டத்தில் தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இந்த தேவியை பூஜிக்கிறவங்களுக்கு செய்வினை அண்டாதுங்க. அதே மாதிரி வராகி தேவியை வாசனை பூக்களால், குறிப்பாக ரெட் கலர் பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கருப்பு உளுந்தில் செஞ்ச வடையும் மிளகும் சேர்த்த தயிர் சாதம், சக்கரவள்ளி கிழங்கு, சுக்கு சேர்த்த பானகம் வராகி தேவிக்கு உரிய நைவேத்தியங்களாக சொல்லப்படுது. பலருடைய வீடுகளிலுமேயே அம்பாளை வச்சு வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமிக்கு உண்டான வழிபாடுகளுக்கு உகந்த நாள். அன்னை தேவிக்கு உண்டான தானியம்ங்கிறது மொச்சை, அது சுக்கிர பகவானுக்கு உண்டானது. அன்னை ஸ்ரீ வராகி தேவி கூட லக்ஷ்மியின் அவதாரமே. பூமாதேவி இடம் வீடு மனை நிலம் அமையறதுக்கு இந்த அம்மாளை வழிபட்டா போதும். சமூக வேலைகள் இருக்கிறவங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படுங்க. உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் திறமைகள் இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டிகுலராக நல்ல நேம் கிடைக்கும். ஸ்கூல்லேருந்து உங்களை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறதே பெருமையாக இருக்கும். உங்கள் பள்ளிக்கே ஒரு முன் மாதிரி நீங்கள் தாங்க மகர ராசி அன்பர்கள். அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெவென்யூ வருமானம் கிடைக்கும். செய்கிற வேலைகளில் ஒரு அனுகூலம், ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக இருக்கும். பணிவு நிறைந்த நாளாக இருக்கும். கோச்சாரத்தின் படி பார்க்கும்பொழுது சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான 100% உங்களுக்கு வழி இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் நடக்கும், தொழில் நடக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன்ல இருந்து ரெக்கவர் ஆவீங்க. உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லா இருக்குங்க, நிம்மதியாக இருப்பீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வாக்குவாதம், வீண் பிரச்சனை எதுவும் வராது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த நாள் பெற போறீங்க மகர ராசி அன்பர்களே. அதிருஷ்ட திசை வடக்கு, அதிருஷ்ட எண் 4, அதிருஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும், கைகூடும் அற்புதமான நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு உடன் பிறந்தவங்களால் ஒரு சப்போர்ட்டு, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கோங்க. சீக்கிரமாக இடம் வாங்கிறதுக்கான யோகமும் கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாகவே ஸ்டார்ட் அப் ஆகுதுங்க. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகள் எல்லாம் கைகூடும். ஒரு பெஸ்ட் டேவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாராலையுமே ரொம்ப ப்ரௌடாக பாராட்டக்கூடிய அமைப்பில் இருக்குது. நண்பர்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தருங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் டேன்னே சொல்லலாம். ஒருத்தருக்காக ஒருத்தர் கை கொடுப்பீங்க, உதவுவீங்க. உங்களுடைய பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் நிறையவே கிடைக்கும். எதிர்கால தேவைக்காக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஏதாவது லேண்ட்லேயோ இல்லைன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு பேங்க்லேருந்து உங்களுக்கு கடன் கிடைக்குங்க. அதே மாதிரி பேங்க் அல்லாத, வங்கி அல்லாத இடங்களில் கடன் கேட்டாலும் உங்களுக்கு சில உதவிகள் சாதகமாக அமையும்.
வழக்கு சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அற்புதமான நாள். புதுவிதமான உடைகளின் சேர்க்கை இருக்கும். புதுவிதமான பொருட்கள் வாங்குவீங்க. நேர்மை ஹானஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணுறீங்கனாலும் பிக் ஸ்கேலில் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. பிஸ்னஸில் எல்லோருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்க்காத வகையில் ரிலேட்டிவ்ஸோடைய ஆதரவு கூட கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். மன மகிழ்ச்சி உண்டாக்கும். நன்மைக்குரிய நாள்னே சொல்லலாம். எதிர்பாராத வகையில் ஆதரவுகள் அதிகரிக்கும். சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் அரசு துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். இந்த நாள் கல்லுப்பு வாங்கி வைக்கிறது வீட்டில் ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் மனதில் அமைதி நிம்மதி இருக்கணும். மௌன விரதங்களை அனுஷ்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. கூடுமான வரையில் தொட்ட காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டேலண்டாக பிரில்லியண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். கொடுத்த பொறுப்பை மிகச்சரியாக முடிப்பீங்க. யார்கிட்ட என்னென்ன வேலைகள் செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு செய்வீங்க. அதிருஷ்ட திசை தென்கிழக்கு. அதிருஷ்ட எண் 8. அதிருஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் நிம்மதி இருக்கும். ஆனந்தமாக இருப்பீங்க. பணத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். தேடல் கைகூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். மனதில் நிம்மதி பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு கூட மரியாதை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீங்க. இந்த நாள் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கைக்கு வருங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். அற்புதமான நாள். அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. எல்லா யோகமும் வந்து சேரும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது, விரயத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலங்க கொஞ்சம் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். பெருசாக பார்க்கும் பொழுது குழந்தைங்களை பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி. அவர் உங்களுக்கு 12லிருந்து உங்கள் ராசிக்கு என்ட்ரி ஆக இருக்கிறார். திறமைக்குண்டான பாராட்டுகள் கிடைக்க போகுது மீனராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் மத்தியானம் 2 மணிக்கு மேலே 12ல் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு என்ட்ரி ஆயிடுவார். அப்போது சரியாக பார்க்கும்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம் தொடங்கும். அவங்க உங்கள் வீட்டினுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. வேலை தொடர்பான எண்ணங்கள், அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்னால மாற்றங்கள் வரலாம். 6ஆம் இடம் என்பது வெற்றியையும் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, வேலை சம்பந்தமான விஷயங்களை பேசக்கூடியது இந்த 6th பிளேஸ் தான். மீனராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும். வெளிப்படைத்தன்மையாக இருப்பீங்க. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் சோர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவும் என் செயல் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். உங்களை மீறி ஒரு சக்தி உங்களை ஆக்டிவேட் பண்ணுறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். மீனராசி அன்பர்கள், மனக்கவலைகள் நீங்கிறதுக்கு இறை வழிபாடு செய்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, அதே மாதிரி யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுங்க. தவறி போன சில பொருட்களை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதாவது காணாமல் போயிருக்கும் ரீசெண்டாக. அதே மாதிரி ஆஃபீஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கோட்டை விட்டுருந்தீங்கன்னா அந்த கோட்டையை எப்படி விட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். தவறுகள் பண்ணியிருந்தால் கூட அந்த தவறுகள் திரும்பவும் நடக்காதபடி பார்த்துக்குவீங்க. தம்பதியர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவலாக. வெள்ளிக்கிழமை தினம் வளர்ப்பிறை பஞ்சமி திதி நாளுங்கிறதுனால அம்பாள் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4th பிளேஸில் இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய 10வது அதிபதி. தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான். 4ஆம் அதிபதியும் அவர் தான். வீடு மனை வண்டி இது சம்பந்தமான இஎம்ஐ மாதம் தவணை தொகை கட்டுறீங்க அப்படின்னு அதை பற்றின சிந்தனைகள் இருக்கும். இதனாலேயே கொஞ்சம் மனக்குழப்பத்துக்கு உள்ளாயிடுவீங்க. ப்ரெஷர் இருக்கக்கூடாது. டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே. எதையுமே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதியர்களுக்குள்ளேயே புரிதல், வீட்டில் சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. அன்பு நிறைந்த நாள். வேலை வியாபாரம்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கௌரவமான ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. பெருந்தன்மையான குணம் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய
செயல்பாடுகளை நல்லா தெரிஞ்சுட்டு செய்வீங்க. டெக்னிக்கலாக திங்க் பண்ணுவீங்க. மக்களோட மக்களாக இருந்து செய்கிறதுனால வியாபாரம் நல்லா நடக்கும், லாபம் கிடைக்கும், வருமானம் உயரப்போகுது. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. யாராவது ஒருவர் உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொந்தரவுகள்லாம் நீங்க போகுது. வாழ்க்கை முறை நல்ல விதமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகுது. எல்லா காலமும் எல்லா நேரமும் இந்த நாள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். நேரத்தை பார்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுடைய பாஸ் உங்களை ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எஜுகேஷனுக்கு தான். அதுக்கப்புறம் தான் என்டர்டெயின்மெண்ட், சாப்பிட்றது, விளையாடுறது எல்லாமே. முக்கியத்துவம் உங்களுடைய கடமைக்கு தான் கொடுப்பீங்க. இதனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்க போகுதுங்க. அம்பிகை வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும். வெள்ளிக்கிழமை தினம் பஞ்சமி அப்படிங்கிறதுனால கனகதுர்கா தேவியை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகேன்னு வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா 10:12 ராகுகால நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வழக்கேற்றிட்டு அன்னை ஸ்ரீ துர்காதேவியோட அஷ்டகத்தை பாராயணம் பண்ணுங்க. அதே மாதிரி துர்காதேவியினுடைய சகசரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க. தெரியாதவங்க ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகேன்னு சொல்லுங்க. 108 தடவை சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். பணப்புழக்கம் ஏற்படும். கவனமாக இருப்பீங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்குங்க. புகழ் சேரும் பெருமைக்குரிய அற்புதமான நாள். ஆனந்தத்திற்கு குறைவே கிடையாது. ஆனால் சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவீங்க. ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது நடக்க வேண்டியது கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. சந்தோஷம் அதிகரிக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனச்சோர்வுகள் இருக்கும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய எண்ணம் கணக்கு ஓடிட்டே இருக்கும். வெளியிடங்களில் பணத்தை கொடுத்துருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கோ வட்டிக்கோ ஏதாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை பற்றின எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கம் உண்டாகும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாயிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இருக்கும். மனசில் நிம்மதி, அந்யுன்யம் உண்டாகும். புதன் பகவான் நட்சத்திராதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. ஸ்டூடெண்ட்ஸுக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் மீனராசி அன்பர்களே. இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக அமையட்டும். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.